குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட ஒரு டெக்னிக்கல் சாம்பியன் இருக்காரு. ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். ஐ அம் கதிர்வேல் ஃப்ரம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நம்ம கூட கதிர்வேல் இருக்காரு. கதிர்வேல் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜ் அண்ட் பாஸ்ட்லி ஈக்குவேஷனில் வந்து ஸ்டெடி லேமினார் ஃப்ளோன்னு இருக்குது. ஸ்டெடி லேமினார் ஃப்ளோக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஹெட் லாஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 32 மியூ VL by D ஸ்கொயர் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஃபைனல் எண்ட் ரிசல்ட் தான். இது ஒரு டெரைவேஷனை டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஹெட் லாஸ் வந்து 32 மியூ VL by D ஸ்கொயர். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஹெட் லாஸ் வந்து என்னென்ன பேராமீட்டருக்கு வந்து ப்ரொபோஷனாலிட்டின்னு நல்ல ஃபேமஸாக கேட்பாங்க. இப்போ HF டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மியூ விஸ்காசிட்டி, HF இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி, HF இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு L, HF இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டயாமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து கேட்பாங்க. இதில் நமக்கு ஃபேமஸாக நிறைய கேட்டாலுமே ஃபேமஸாக கேட்குறது வந்து HF ப்ரொபோஷனல் டு V. ஸ்டெடி லேமினார் ஃப்ளோவில் இந்த விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெலாசிட்டினா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் சொல்லணும்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்சார்ஜ் பை ஏரியா. ஏன்னா டிஸ்சார்ஜ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி இல்லையா? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டினா டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் பை ஏரியா. இப்போ சர்க்குலர் பைப்புனால சர்க்குலர் பைப்புக்கு ஏரியா என்ன வரும்? 5/4 D ஸ்கொயர் வரும். ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ HF இந்த 4 மேலே போயிடும். மேலே போயிட்டா 128 ஆகிடும். 432 சார் மியூ வீக் வேலை Q வந்துடும். L இங்கே பை D பவர் 4. இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. இது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, HF இஸ் D பவர் -4 இது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் ரிலவெண்ட்டாக வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். என்ன ஃப்ளோ? ஸ்டெடி லேமினார் ஃப்ளோ அப்படின்னு வந்து கேள்வி பார்த்தோம்னா, HF இஸ் ப்ரொபோஷனல் டு கேட்டாங்கன்னா வெலாசிட்டி, HF இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு D பவர் ஆஃப் 4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப மற்றபடி விஸ்காசிட்டியும் கேட்கலாம், லென்த்தும் கேட்கலாம், அதுவும் இது கிடையாது. இப்போ இதில் வந்து இன்னொன்று கேட்டிருந்தாங்க, விஸ்காசிட்டியும் வெலாசிட்டியும் எப்படி ரிலேஷன் சொல்லிட்டு. Viscosity is inversely proportional to velocity. இது ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ இந்த இதில் நம்ம லேர்ன் பண்ணது என்னென்ன லேர்ன் பண்ணோம்? ஸ்டெடி லேமினார் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளோ தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டெடி லேமினார் ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோனா என்ன அர்த்தம்? வெலாசிட்டி வந்து ஸ்டெடி ஃப்ளோனா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிள் வந்து மாறாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லேமினார் ஃப்ளோனா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து less than 2000 அது நார்மலா போயிடலாம். இல்லை அது இல்லை. ரெனால்ட்ஸ் லேமினார் ஃப்ளோனா வந்து லேயர் பை லேயரா நடக்கிற ஃப்ளோ தான் லேமினார் ஃப்ளோ. ஜிக்ஸாகா நடக்கிற ஃப்ளோக்கு பேரு டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்றது. எராட்டிக் தான் டர்புலன்ட் ஃப்ளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுல என்ன கத்துக்கிட்டோம் சார்? HF வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. HF = 32 μL by D ஸ்கொயர். அது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் இது வந்து பாத்தீங்கன்னா, HF is directly proportional to velocity in laminar flow தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது HF is directly proportional to viscosity mu தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் HF is directly proportional to length L தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் inversely proportional to diameter D. இங்க அதுதான் இது பண்ண. இப்போ இங்க அப்படி போட்டோம்னா டயாமீட்டர் வந்து பாராமீட்டர், இங்க ஒரு டயாமீட்டர் இருக்கான். இன்வெர்ஸ்லி proportional to D ஸ்கொயர் சொல்லக்கூடாது. ஏன்னா HF is inversely proportional to D power of 4 அப்படிதான் உண்மை. D ஸ்கொயர்ன்றது பொய். நம்ம ஆப்ஷன்ல D இருக்கும், D ஸ்கொயர் இருக்கும், D கியூப் இருக்கும், D பவர் 4 இருக்கும். நம்ம D ஸ்கொயரை பார்த்தோம்னா எஸ் அப்படின்னு வெற்றி போட்டுருவோம். ஆனால் அது தப்பு. D பவர் ஆஃப் 4 தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு D பவர் 4. ஏன்னா வெலாசிட்டியில டிஸ்சார்ஜ் பை ஏரியா இருக்கு, ஏரியால டயாமீட்டர் பாராமீட்டர் இருக்கு. அடுத்தது நம்ம எப்படி மாத்துறோம் HF? இப்போ வந்து வெலாசிட்டிக்கு வந்து டிஸ்சார்ஜுக்கு வந்து ஏரியா இன்டு வெலாசிட்டின்னு ஃபார்முலா தெரியும். ஸோ நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது V is equal to Q by A ன்னு வரும். ஸோ ஏரியா வந்து நம்ம வந்து சர்க்குலர் பைப்னால π/4 D ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது வந்து HF is directly proportional to D power -4. அப்ப இன்வெர்ஸ்லி proportional to D power 4 சொல்லலாம். ஸோ இந்த ஃபார்முலா திரும்ப நமக்கு கேட்குற ஃபார்முலா. நமக்கு இதை கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் கதிர்வேலுக்கு தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சாம்பியன்.